வணக்கங்க. நான் புகார் குடுத்தேன். இன்ன வரைக்கும் ரெஸ்பான்ஸும் குடுக்கல. ஏன்னா அட்டெண்ட் பண்ணி புகார் எடுக்க முடியாது அப்படின்னு தெனாவட்டா வேற பேசுறாங்க. வேலூர் ஸ்டேஷன்ல சொல்லி பேசுறாங்களா? இல்ல சென்னிமலையில ஸ்டேஷன்ல பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் வந்து எல்லாத்து மேலேயும் புகார் கொடுத்தேன். வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பொம்பளைகளும் எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. என் தமிழ் என் மனைவி என்னோடு சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி புகார் கொடுத்துருந்தும் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷனை காப்பாற்றிக்கிறதுக்கோசரம், அருள்குமரனை காப்பாற்றுறதுக்கோசரம் என்னை முட்டாளாக்க நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நடவடிக்கை பட்டு எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்து ஆகணும். ஸ்டேஷனே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் சார் நான் புகாரே கொடுக்குறேன். வணக்கங்க. நான் புகார் கொடுத்தேன் வேலூர் ஸ்டேஷன் மேலேயே எல்லா ஸ்டேஷன் மேலேயே. இப்போ பட் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்களே ஏன் சார்? யாராச்சும் பணம் கிலோ வாங்கிட்டீங்களா சார்? ஏங்க சார்? சார் பணத்தை இனத்தை வாங்கிட்டு கூட அருள்குமரனை காப்பாற்றணும், வேலூர் ஸ்டேஷனை காப்பாற்றணும், வேளாண்மை ஸ்டேஷனை காப்பாற்றணும், சென்னிமலை ஸ்டேஷனை காப்பாற்றணும், எல்லா பொம்பளைகளை காப்பாற்றணும், தலைமையமாக காப்பாற்றணும்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கிறீங்களா? சொல்லுங்கள் சார். சார் சொல்லுங்கள். ஒன்று எல்லாத்தையும் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எந்த போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சிஎஃப்சி எதுவுமே நடக்கக்கூடாது. என் வாழ்க்கைக்கு எடுத்த என்ன வாழ விடாமல் என் பொண்டாடி தமிழ் என் கூட வாழாமல் நீ எந்த குடும்பத்தோடு வாழக்கூடாது. மேடம் வணக்கம் மேடம். என்ன மேடம் வேலூர் ஸ்டேஷனும், வேளாண்மை ஸ்டேஷனும், சென்னிமலை ஸ்டேஷன் 3 ஸ்டேஷனும் சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா? என் மனைவி தமிழ் என் கூட வாழ விடாமல் எல்லா பொம்பளைக்கும் சேர்த்து திட்டமிட்டு சதி செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கு மேலேயும் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கிறேன்னா என்ன மேடம் அர்த்தம் இது? யாரை மேடம் ஏமாற்ற பார்க்குறீங்க? வேலூர் ஸ்டேஷன் மெயினாக நடக்கவே கூடாது. பேபி, சுஜாதா, சுபாஷினி எல்லாத்தையுமே நடவடிக்கை எடுத்தாகணும். என் மனைவி தமிழ் என் கூட வாழ வந்தே ஆகணும். ஆமாங்க. கரிவலத்துலேயும் போய் பிரச்சனை பண்ணி இருங்க சார் மேடம். கரிவலத்துலேயும் புகார் அனுப்பிச்சு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சுருக்காங்க. வேலூர் ஸ்டேஷன்லேயும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, எல்லா ஸ்டேஷன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. எல்லாமே ஆஃபீஸர்களெல்லாம் சேர்ந்து தப்பு செஞ்சுட்டு என் குடும்பத்தை மிரட்டி வச்சுருந்தா என்ன மேடம் நியாயம்? சொல்லுங்கள். அது ரைட்டு மேடம். இன்ன வரைக்கும் ரிஜிஸ்டரில் இருந்தால் இந்நேரம் மேலே அருள்குமரன் தான் இத்தனை குற்றவாளிக்கும் மெயின் எல்லாத்தையும் தப்பிக்க வைக்கிறேன்னு சொல்லி நான் டிபிலேயே வச்சுருக்கிறேன். அப்புறம் எல்லாத்துக்கு மேலே நடவடிக்கை எடுத்தா மேடம் வாங்கணும். 100 ஃபோன் பண்ணி புகார் எடுங்க சார் சொன்னதுக்கு ஒருத்தர் அகராதியாக பேசுகிறாரு. மனநிலை சரியில்லாதவங்களாம் புகார் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன கேவலப்படுத்திருக்கீங்களா? புகார் கொடுக்க வந்தவனே சொல்லுங்கள். இப்போ என் மனைவி தமிழ் என்னை தேடி வந்தவன மேடம். என் கூட குடும்பம் நடத்தி ஆகணும். இல்லைன்னா எல்லா குடும்பம் பிரிஞ்சு தான் மேடம் வாழணும். ஒரே முடிவு, ஒரே சொல்லு. வணக்கங்க. புகார் கொடுத்த இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதனால தான் மீண்டும் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணீங்களா சார்? ஆமாங்க. இத்தனை வருஷமும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இன்ன வரைக்கும் என் மனைவி தமிழ் என்னை தேடி இன்னும் வரல. நான் அதை தமிழ் வந்தாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது தெரிஞ்சிருந்து நீங்கள் ஸ்டேஷனை காப்பாற்றுறதுக்கோசரம் வர விடாமல் தடுத்துட்டு இருக்கிறீங்க. நான் அதை ஸ்டேஷனு ஈசனு எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் புகாரே கொடுக்குறேன். தப்பு செஞ்சுக்கிட்டு நீங்கள் தப்பிக்கிறதுக்காக 1000 குற்றங்கள் என் மேலே சுமட்டலாம். இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள். லைன் வெயிட் பண்ண முடியும். இத்தனை வருஷமாக நீங்கள் சொல்லி தானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வேணும் இதை தான் வருஷம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழ வரலைன்னா இன்னைக்கு எவ்வளோ எந்த குடும்பத்தோடு வாழக்கூடாது. பிள்ளைங்களை கல்யாணம் ஆகிருந்தாலும் பிரிஞ்சு தான் வாழணும்.